50,000. 1 1.5 2 2.5 3 3.5 4 4.5 5 5.5. எஸ். என்னடா இவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் வச்சுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? எஸ். இது வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் ஈவெண்ட்டு, ப்ரோக்ராமு, பட்டிமன்றம் இதெல்லாம் போய் சிறுக இதை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்ச காசு. அது இல்லாமல் கொஞ்சம் வந்து ஜுவல்ஸு அடகு வச்சது. அது இல்லாமல் இன்னும் சில பேர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு ஹெல்ப்பாக கேட்டு இப்படி வாங்கி வச்சுருக்கோம். எதுக்குன்னா, எஸ் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலங்கிறத விட எங்கள் பரம்பரையிலேயே சொல்லலாம். எஸ். நாங்கள் ஒரு இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒரு இடம் எங்களுக்குன்னு சொந்தமாக வாங்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்காக நாங்கள் உழைத்த உழைப்புகள் சாதாரண உழைப்புகள் கிடையாது, சாதாரண கனவுகள் கிடையாது. ஸோ என்ன சொல்லன்னு தெரியல, பட் ரொம்ப சந்தோஷம். சென்னை வந்து ஒரு தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து, மெரினா பீச்சில் படுத்து, பஸ் ஸ்டாண்டில் படுத்து, அப்புறமா ஒரு 1000 1500 வாடகைக்கு ஒவ்வொரு இடமா ஷேர் பண்ணி ஓகே. அப்புறமா ஒரு 3000 நான் அந்த வாடகை 3000 4000 வாடகை கொடுத்து, அப்புறமா அது 5000 6000 வாடகை ஆகி, அப்புறம் 10,000 வாடகை கொடுத்து, அப்புறமா அப்படியே ஃபேமிலியெல்லாம் வந்து செட்டில் ஆகி, அப்புறம் ஒரு 25,000 வாடகை கொடுத்து இருக்கிற அளவுக்கு ஒரு வீடு எடுத்து, சரி வாடகைவே வீடு எடுத்துருக்கோமே, நமக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும். ஆக்சுவலாக ஃப்ளாட் வாங்குற மாதிரி தான் ஆசைப்பட்டோம். பட் ஃப்ளாட்லாம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. சரி கொஞ்சம் சொந்த இடமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக. நீ ஏழுக்கிற ஃபர்ஸ்ட் இடம் வாங்கலாம், அடுத்தது நினைச்ச மாதிரியே ஃபிளாட் வாங்கலாம். ஓகே. இடம்னா நம்ம இஷ்டத்துக்கு கட்டிக்கலாம், எப்படி ரூம் வேணும், எப்படி இது பெட்ரூம் வேணும்ட்டு. எஸ் மை சார்மிங். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என் மனைவி வந்த நேரம் தான். இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலை. என் மனைவியும் என்னுடைய மகளும் வந்த நேரம். சரி, இன்னும் போக போக நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு இடம் இல்லை, நிறைய இடம் நம்ம வாங்குவோம். இது வந்து நாங்கள் எங்கள் 2 பேர் பேரில் தான் வாங்க போகிறோம். எஸ். இது வந்து என்னுடைய மனைவிக்கு என்னுடைய அன்புக்கு பரிசு அப்படின்னே சொல்லலாம். எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எஸ். புந்தமல்லியில் தான் இடத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். இன்றைக்கி குண்டட் டூர் ஆர்டிஓ கிரவுண்டில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபீல் பண்ண நம்ம நிறைய இடம் வாங்கலாம், இந்த ஒரு இடம் இல்லை, நிறைய இடம் நம்ம வாங்கலாம். சரிங்களா? எஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு வந்து 12ஆம் தேதி. அது என்னன்னு தெரியல, எங்களுக்கு அமையுது. என்னுடைய பிறந்த நாள் 12, என் பாப்பாவோட நான் நவம்பர் 12, பாப்பா வந்து மே 12, மரியா வந்து டிசம்பர் 12 அவள் பிறந்தா. டேட் வந்து 25, ஆனால் டிசம்பர் 12. ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்க போகிறதும் 12. இப்படி ஒரு மாதிரி 12 எங்களுக்கு சாமிங்காக அமையுது. ஆயிடுச்சு. ஆமாம், தெரியல, இது வந்து நாங்கள் பிளான் பண்ணதில்ல, அதுவாக அமையுது. போயிட்டு அண்ட் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஃபீவர் வேறு. ஆக்சுவலாக நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. நேற்று ஃபீவர். இன்றைக்கி தான் காலையில் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. ஆமாம், இந்த நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம் அப்படின்ட்டு போகிறோம். போகலாமா? சந்தோஷமா போகலாம். எடுத்துக்கோ எல்லா பணத்தையும் எடுத்துக்கோ. பத்திரம் தங்கம் மகாலட்சுமி. மரியாக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம். போடுங்க. சரி, இந்தா. எஸ். ஃபைனலாக நாங்கள் வந்து எங்கள் லேண்டை வந்து எங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எஸ். ஓகேவா? ஆமாம். என்ன பேர் போட்ட? மரியா மேக்ரீனா. இந்த ஆமாட்ட போத்தாங்க. பாவம் பிள்ளை வேறு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கா. எஸ் மக்களே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகம். பொதுவாக இந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குமா. பட் வந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேர் ஆதார் கார்டும் பேன் கார்டும் காட்டினாங்க. அப்படியே நின்று ரொம்ப க்யூவில் நின்று அப்புறம் போனோம். பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் போக சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு பயோமெட்ரிக் எடுக்கணும்னு சொல்லி ஃபேஸ் ஃபோட்டோ எடுத்து 2 பேரும் தம்மு வச்சாச்சு. ஸோ எங்கள் பேரில் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. எங்கள் தங்க பிள்ளைக்கு வந்துச்சு. அடி நவனிகா. ஆக்சுவலாக நவனிகா பேரில் வாங்க முடியாது, ஏன்னா
சொல்லு. அவ பெருசாயிட்டு உங்களை நான் சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. என்ன சொல்லுவ? அவ பேர்ல எழுதுனா எழுத மாட்டேன் அப்படின்றீங்கல்ல. வளரட்டுமா? உங்க அப்பா உன் பேர்ல எழுத மாட்டாரான்னு கேட்டுக்கோ. யாருக்கு? ஃபர்ஸ்ட் நமக்கு போய் தான் பிள்ளைங்களுக்கு எடுத்தோடனே பிள்ளைங்க பேர்லாம் எழுதக்கூடாது. ஆமா. என்ன தங்கம், உனக்கு காசு பணம் மாதிரி முக்கியம், உனக்கு அப்பா படிப்பு வாங்கி தாண்டி, இது வந்து அம்மாக்கு. ஆமா, வயசான காலத்துல நீங்க கல்யாணம் பண்ணி எங்க எப்படி இருக்க போறீங்கன்னு தெரியல. அப்ப என் பொண்டாட்டியை பார்த்துக்க வேணாமா? எஸ், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு சின்ன ஃபைனல் ப்ரொசீஜராக முடிஞ்சோடனே அந்த டாக்குமெண்ட் எங்கள் கைக்கு வரும். வந்தோடனே டாக்குமெண்ட் காட்டுறோம். ஓகே. எஸ் மக்களே, எல்லாம் ஓகே. பட் ஒரு சின்ன கொலாப்ஸ் நடந்து போச்சு. ஏதோ அங்கே சர்வர் இஷ்யூவான், அதனால் வந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, கொஞ்சம் பெண்டிங்கில் விழுந்துடுச்சுன்னாங்க. ஸோ இந்த பெண்டிங்கை அப்படியே விட்டோம்னா ஹைதராபாத் போயிட்டு 4 மாதம் ஆகுமா. அதனால் இன்றைக்கி கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நாளைக்கு அகைன் வர சொல்லியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. எப்போவுமே ஒரு விஷயம் தொடங்கும் போது இந்த மாதிரி தடைகளெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது. ஏன்னா தடைகள் தான் எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்துக்கான ஆரம்பம். அதனால் நாங்கள் இதை வந்து எதுவாக எடுத்துக்காமல் ஓகே ஹாப்பி. அகைன் நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க. மரியாம்மா எழுந்துருங்க, தங்கப்பட்டோ, தங்க பட்டாணி எழுந்துருங்க, செல்லக்குட்டி எழுந்துருங்க. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும்லப்பா தங்கப்பிள்ளை. பாருங்கள், இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும், காலையில் சீக்கிரம் எழுந்துருப்பா அப்படின்னா 2 பேரும் இன்னும் தூங்குது. நான் எழுந்து ஒரு ½ அன் ஹவராக எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எந்திக்க மாட்டேங்கிறாங்க. தங்கம் தங்கம், ஏய் அடியாய் எழுந்துருமா, எழுந்துருப்பா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எழுந்துரு. ஒன்று தான் திட்டுவாங்க எல்லாம், இந்த பிள்ளை பாரு இன்னும் இப்படி தூங்குதுன்ட்டு. மரியா எழுந்துரு. குட் மார்னிங், குட் மார்னிங். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும். பொண்ணை எழுப்பியாச்சு, அடுத்து உன் பிள்ளை எழுப்பணும். ஏன் போகணும்ல, இப்போ கிளம்பணும். நவனிக்காம்மா, அம்மாடி குட்டி, சரி இப்போ ரெடியாக போவோம் வா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும், நேற்று தான் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி சீக்கிரம் வாங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் போகணும், எழுந்துருன்னா இன்னும் இந்த பிள்ளை எந்திக்க மாட்டேங்குது. சரி, நான் எழுப்பி ஃபர்ஸ்ட் போகணும் முதல்ல. எஸ் மக்களே, இதோ வந்துட்டோம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், நேற்று வந்து வாங்க முடியாமல் போயிடுத்து. பட் இன்றைக்கி நம்ம உள்ளே போகிறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம், லேண்டை வாங்குகிறோம், அப்புறமா வீடு கட்டுறோம். என் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா. பாவம், என் குழந்தைக்கு நீ சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம். பசிக்குதா? இல்லைப்பா. ஏன் டைம் ஆயிடுச்சுன்னு பிள்ளைய சாப்பிட கூட விடாம அவசரமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா போய் சாப்பிடலாம். ஓகேவா? எஸ் மக்களே, ஃபைனலி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. நான் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட்டை கையில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து அது ஒரு 2 days ஆகுமா தெரில. எனக்கு இது முதல் முறையாக, அதனால் எனக்கு அனுபவம் இல்லை. நான் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு உங்கள்கிட்டலாம் காட்டலாம், இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்டலாம் போய் ப்ளஸிங்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு உதவுன உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சென்னைக்கு நான் வரும்போது என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி இதே சென்னையில் ஒரு லேண்ட் வாங்குற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த இயற்கைக்கும் எனக்கு உதவுன அனைத்து மனிதர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. யாருக்குன்னா ரோபோண்ணா மனைவி பிரியங்காக்காக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த லேண்ட் வாங்க போகும்போது அக்காவை தான் கூப்பிட்டு போனோம் பார்க்கும்போது. ஸோ அக்கா வந்து தான் கொஞ்சம் பேசி எனக்காக கொஞ்சம் அமௌண்ட்லாம் கம்மி பண்ணி பேசாங்க. ஆக்சுவலாக அக்காவே நீ கூப்பிட்டு வந்துருப்போம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. பட் இங்கே முன்ன பின்ன டைம் ஆகும், அதனால தான் அக்கா சரி ஓகேக்கா நீங்கள் எதுங்க ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா அக்காவுக்கும் ஷூட்டிங்லாம் இருக்குது. சரி, பத்திரத்தை வாங்கிட்டு அக்காவை போய் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் இப்போ பத்திரம் வரல. சரி, வந்ததுக்கப்புறம் அக்காட்ட போய் காட்டி ப்ளஸிங் வாங்கிக்கிறோம். எஸ், வாங்கிட்டோம். இந்த ஒரு லேண்ட் இல்லை, நிறைய லேண்ட் வாங்குவோம். எஸ் எஸ், ஆமாம். இந்த நாள் நீங்க போட்ட உழைப்பெல்லாம் ஆமாம், இந்த பாருங்க, சொந்தத்துல லேண்டே வாங்கிட்டோம். ஆமாம். அண்ட் என் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காலையில் ஃபோனில் பேசும்போது.
என்ன தங்கம், என்னடி தங்கம்? இன்னும்மா இன்னும்மா அம்மா உனக்கு ஹாப்பி அம்மா லேண்ட் உங்களுக்கு. ஆமாம், அதனால் கண்டிப்பாக என் தங்கச்சி தம்பி ஒட்டுமொத்த ஃபேமிலியோட கூட்டு போய் நான், ஏன்னா என் தங்கச்சி இன்னும் லேண்டை பார்க்கல, மச்சானும் பார்க்கல. ஸோ தம்பியை பார்த்தாங்க. ஆமாம் ஆமாம், அதனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மொத்தமாக நாங்கள் லேண்டில் காட்டி, அண்ட் லேண்டு உங்களுக்கும் காட்டல, அந்த லேண்ட் எங்கே இருக்குது என்னன்னு உங்களுக்கும் ஸ்டில் காட்டல. ஸோ நாங்கள் எல்லாருக்கும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன் சொந்த மண்ணில் நாங்கள் சொந்த மண்ணு தானே. நீங்க இதுதானே இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு இடத்துல நிக்கலாம், பட் என்ன இருந்தாலும் இது யாராவது இடத்துல நிக்கிறோம். நம்ம வாங்குறது தானே. எஸ், அந்த சொந்த மண்ணில் நாங்கள் எல்லாரும் நிற்க வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்தையே சுற்றி காட்டி வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எவ்வளோ சவால்களை நான் கடந்து வந்திருக்கேன், எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன். பட்டு இதெல்லாம் எனக்கு ஓகே, இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது தான். பட் அதை தாண்டி இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு ஹாப்பி எனக்கு இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக. எஸ் எஸ் அம்மா, அம்மா உங்களுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன். அம்மா நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. அம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக. எஸ் எஸ் மக்களே, ஓகே மக்களே, நாங்கள் இந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி கிளம்புறோம். அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த லேண்டை சுற்றி எல்லாரையுமே காட்டுறோம். அண்ட் அங்கே நாங்கள் எப்படி வீடுலாம் கட்ட போகிறோம் அப்படிங்கிற பிளானையும் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? கூடிய சீக்கிரம் கட்டுறோம். உங்கள் பிளஸிங் இருக்கணும். கூடிய சீக்கிரம் அந்த லேண்டில் நாங்கள் வீடு கட்டணும். பாய் சொல்லு நவனிக்காம்மா. அம்மா பாய் சொல்லுங்கம்மா. அம்மா பாய் பாய் சொல்லு. எல்லாருக்கும் பாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் இருக்கலாம். எங்கள் அப்பா இடம் வாங்கிட்டாருன்னு சொல்லுங்க. எங்கள் அப்பா இடம் வாங்கியிருக்காருன்னு சொல்லுங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.